ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றான பெங்களூர் பேலஸ் இதை பற்றி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெங்களூர் பேலஸினுடைய என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 270 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே வெளிநாட்டில் உள்ளவங்க மற்ற யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த அரண்மனையை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 120 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு அரண்மனை தான். இந்த அரண்மனை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த அரண்மனை சுற்றிலும் மிகப்பெரிய இடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட நிறைய மரங்கள், அந்த காலத்துல உள்ள மரங்கள் ரொம்பவே மிகப்பெரிய மரங்களாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய இடமா இருக்கும். அதுக்கு நடுவுல தான் இந்த அரண்மனை வந்து அமைந்திருக்குங்க. இந்த அரண்மனை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்ன அரண்மனையா தான் இருக்கும். ஆனா அங்க வந்து பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. கொஞ்சம் கலைநயமிக்க பொருட்களை பார்க்கலாம். அப்புறம் அந்த அரசர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இருக்கைகள், நாற்காலிகள், அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனை வந்து எதனுடைய மாதிரியா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வின்ஸ்டர் கேஸ்டல் அப்படிங்கிற அரண்மனையினுடைய மாதிரியை வைத்துதாங்க கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனையில இருந்த ராஜாக்கள் பயன்படுத்திய உடைகள், அவங்க வந்து பயன்படுத்திய பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே அங்க இருக்குங்க. முக்கியமா அந்த காலத்துல அவங்க வந்து யானையை பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய போக்குவரத்துக்காக. அந்த யானையினுடைய தலை எல்லாமே அங்க இருக்குங்க, அதோட உருவங்கள். அதுக்கப்புறமா அந்த யானையினுடைய கால்களை பயன்படுத்தி அது இருக்கையா இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அது எல்லாமே நம்ம அங்க பார்க்கலாம். ஆனா நிறைய அறைகள் எல்லாமே அடைபட்டு தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. ஆனா பார்த்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் சின்ன அரண்மனையா தாங்க இருக்குது. நீங்க யாராவது பொழுது போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அரண்மனையை போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த அரண்மனையுடைய வெளிப்புற தோற்றம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்குள்ள போய் நம்ம போட்டோ வீடியோ ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க.
நம்ம கொஞ்சம் மறைச்சுதான் எடுக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் இந்த அரண்மனை வந்து பார்ப்பதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் ஏற்ற ஒரு அரண்மனையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.